கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஆபத்து காலம் இருக்கிறது. அது பலவீனமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் போராட்டமாக இருக்கலாம், இனி வெளியவே வர முடியாது என்கிற சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீ சோர்ந்து போகக்கூடாது. பிரசங்கி எழுதும்போது ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது என்று எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஆபத்து காலம் அப்படி சொன்னால் நமக்கு கஷ்ட காலம். நமக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, எல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியே பேசி கொண்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்மளை உண்டாக்கின தெய்வத்தை நாம் பார்க்க வேண்டும். எப்படியாயிலும் ஒரு வழி இருக்கும். நாம் வெளியே வருவதற்கு ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். அந்த வழியை அந்த ஆபத்து காலத்தில் நாம தான் கண்டுபிடித்து வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால ஆபத்து காலத்தில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நல்ல பலனோடு இருக்கணும். நம்ம பலனோடு இருக்கணும். கர்த்தர் நடத்துவார் என்கிற பலன் இருக்கணும். எதை கண்டு அஞ்சக்கூடாது. பிரியமானவர்களே, பயம் பிசாசுக்குரியது. பயம் பிசாசுக்குரியது. நீங்க கொஞ்சம் பயந்துட்டீங்கன்னா உங்களை அப்படியே அமிழ்த்தி நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை அவன் முடக்கி போட்டு விடுவான். அதனால நீங்க ஜெயிக்கிறவங்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஆபத்து காலத்துல உன் பலன் பூரணமா இருக்கணும், பலனா இருக்கணும், குறுகக்கூடாது. நீங்க சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் நானும் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாதபடி பலனோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் அதை செய்வோம். நிச்சயமாக நன்மையான காரியங்கள் நடக்கும். பிரியமானவர்களே, நாம் சோர்ந்து போகக்கூடாது. நம்ம பலன் குறுகிறோம். அதனால் ஆபத்து காலத்தில் தைரியமாக, ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு இருக்கிறது. அது தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார். ஜனங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஏராளமான காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ளணும். அவ்வளவுதான். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் சொல்லுகிறேன், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகின பலன். அந்த பலனை பிசாசு பயன்படுத்திடும் ஆண்டவரே. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள் பலனோடு இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.